ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த கேட் ஹூ டாட் ஜென் புக்லேருந்து பார்ட் 3 பார்க்கலாம். இதுவரை பூனை தன்னோட பயணத்தில் பாதி தூரம் கடந்து முயல், காகம், மோனாய்க்குட்டின்னு பலதரப்பட்ட விலங்குகளை சந்தித்து ரொம்ப நிறைவோடு தன்னோட பயணத்தை தொடர்ந்து போய்கிட்டுருக்கு. ஒரு ஏரிக்கரையோரம் போயிட்டுருக்கும்போது யாரோ முணங்குற மாதிரி ஒரு சப்தம் கேட்கவும் அந்த கல் விளக்கு இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி இந்த பூனை மெதுவாக போய் பார்க்குது. அங்கே ஒரு கல் விளக்கு மேலே ஒரு குரங்கு ரொம்ப சோகமாகவும் வருத்தமாகவும் உட்காந்துட்ருக்குது. அதுக்கிட்ட போய் கேட்குது, என்னாச்சு அப்படின்னு. ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி திடீர்னு திரும்பி பார்த்த அந்த குரங்கு அந்த பூனை அங்கே எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கு செம கோபம் வந்துச்சு. சரம் மாதிரியாக கேள்வி கேட்டு அது மேலே பாயறதுக்கும் தயாராக இருந்துச்சு. யார் நீ? ஏற்கனவே நல்ல பசியில் இருக்கேன், உனக்கு கொடுக்குறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை, இங்கே நீ எப்படி வந்த அப்படின்னு ரொம்ப கோபமாக கத்த ஆரம்பிச்சிருச்சு. இதே கேள்வியே வேறு யாரும் அந்த இடத்துல இருந்து எதிர்கொண்டு இருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே பயந்து போயிருப்பாங்க. ஆனால் அந்த பூனை ரொம்ப நிதானமாக பதில் சொன்னுச்சு. நான் ஒரு பழைய பைன் மரத்தை தேடி அந்த காட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கேன். அப்படி போகும்போது தான் வழியில் நான் உன்னை பார்த்தேன். அந்த பைன் மரம் எனக்கு ரொம்ப அமைதி தரும் அப்படின்னு சொன்னாங்க, அதனால் அங்கே நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னது. அமைதியா? ஆமாம், அந்த அமைதி இல்லாமல் தான் நான் என் எண்ணங்களோட பைத்தியம் மாதிரி இங்கே நான் உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னது. உடனே அந்த பொண்ணு சொன்னிச்சு, இங்கே வா, என் கூட வந்து இந்த ஏரிக்கரை பக்கம் உட்கார்ந்து இந்த ஏரிக்குள்ளே சங்கமிக்கக்கூடிய அந்த ஆறுகளோட தண்ணீரோட சப்தத்தை கொஞ்சம் காது கொடுத்து கேட்டுப்பாருன்னு சொன்ன உடனே குரங்கும் சரின்னு தன்னோட தலையை ஒரு புறம் சாய்த்து ரொம்ப கவனமாக அந்த ஏரியில் சலசலக்கக்கூடிய அந்த சின்ன தண்ணி சத்தத்தை உன்னிப்பாக கவனிக்க முயற்சி செய்யுது. அதுக்கு எதுவுமே கேட்கல. திரும்பவும் முயற்சி செய்து பார்க்குது. அந்த ஏரியோட மெல்லிய சப்தம் மட்டும்தான் கேட்குது. உடனே சொல்லுது, அப்படியே ஒன்றும் எனக்கு கேட்குற மாதிரி இல்லையே, அதுக்கு ஒருவேளை உன்ன மாதிரி எனக்கும் நீளமாக காது இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு. உடனே அந்த பொண்ணு சொல்லுது, உனக்கு இந்த ஆற்றின் சப்தம் கேட்காட்டி பரவாயில்லை, அது ஒரு பெரிய விஷயமே இல்லை தெரியுமா, ஆனால் இந்த சில நிமிஷம் அதை நீ உன்னிப்பாக கேட்ட அந்த சில நிமிஷம் உன் மனசில் எதிர்காலமோ இல்லை இறந்த காலம் பற்றிய எந்த எண்ணங்களுமோ எதுவுமே எழாமல் இருந்ததில்ல. உன்னோட மனம் எதை பற்றி யோசிக்கவே இல்லை. அந்த மெல்லிய சப்தம் மட்டுமே நீ முழு கவனத்தோட கேட்ட நிமிஷம் மட்டுமே தான் உன்னோட மற்ற எல்லா எண்ணங்களும் நின்று போச்சுல்ல. அந்த ஒரு கணம் நீயா இருந்த, உன் மனம் முழுவதும் கேட்கறதுல மட்டுமே தான் இருந்ததில்ல. அந்த ஒரு விதமான பார்வை தான் உனக்கு தேவை. அதை இப்போ நீ கண்டுபிடிச்சிட்ட. இந்த அமைதியை தான் உனக்குள்ளே நீ தேடிக்கிட்டு இருந்த அப்படின்னு பூனை சொல்லாமல் சொல்லி கொடுத்துச்சு. இப்போது அந்த குரங்கிடமிருந்து எந்த ஒரு சின்ன வார்த்தையோ அசைவோ எதுவுமே எழவே இல்லை. அதுவும் அந்த அமைதிக்குள்ளே தன்னை சுருக்கிக்கிட்டு இன்னும் ஆழமாக கேட்க ஆரம்பிச்சது. அங்கு மற்ற மிருகங்கள், விலங்குகள் எல்லாமே தண்ணி குடிப்பதையும் அந்த இலையுதிர் காலத்து தென்றல் தன் உடம்பு தன் மயிர்கால்களுக்குள்ளே தன்னை வருடி போவதையும் இதமாக உணர ஆரம்பிச்சது அந்த குரங்கு. அந்த குரங்கின் மோனநிலை போன்ற அமைதியை அனுபவிக்கட்டும் அப்படின்னு பூனை தன்னோட பயணத்தை மெதுவாக ஓசைப்படாமல் அங்கிருந்து நகர்ந்து தொடர ஆரம்பிச்சது. ஒரு அழகான கோவிலின் வழியே சென்றது. அந்த அழகான புல்வெளியில் ஒரு சின்னதாக வீடு கட்டிகிட்டு இருந்த ஒரு பழைய காலத்து நல்ல வயதான ஒரு ஆமையை பார்த்தார் அந்த பூனை. பார்த்த உடனே, வணக்கம், இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு அந்த ஆமையிடம் சொன்னாங்க இந்த பூனை. அந்த பூனை அந்த அடர்வான தன்னோட உடம்பை தூக்கி மெதுவாக அந்த பூனையை பார்த்துட்டு சொல்கிறாங்க, அசைவே இல்லாத இந்த ஏரியும் இடைவிடாத தன்னோட இலைகளை சலசலத்துட்ருக்கக்கூடிய அந்த மரமும் இந்த எந்த மாற்றமுமே இல்லாத இந்த கல் கட்டிடமும் அதே சூரியன், அதே நிலவு, மேகம், இப்படியே தான் என் வாழ்க்கை போயிட்டுருக்கு அப்படின்னு ரொம்ப விரக்தியாக சொல்லுது. ஆனால் பூனை என்ன சொன்னது, நீங்கள் இந்த வாழ்க்கையை ரொம்ப விரக்தியாகவும் சோர்வாகவும் தானே பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாம் அப்படின்னு சொன்னது அந்த ஆமை. எனக்கு அதிர்ஷ்டம் வந்தால் தான் இந்த சோர்வும் இந்த இடமும் என்னோடய வாழ்வும் மாறும், அப்போ தான் நான் இதை விட்டுட்டு என் வாழ்வை நான் விட்டு கிளம்பி போக முடியும் அப்படின்னு சொல்லுது.
உங்களுக்கு உதவி செய்ய என்னிடம் ஒன்று உள்ளது அப்படின்னு சொன்ன பூனை பக்கத்தில் இருந்த சாம்பலில் தன்னோட கால்களை நினைத்து ஒரு பெரிய தட்டையான பாறையில் எழுத ஆரம்பித்தது. உலகில் இந்த நிமிடம் என்பது உங்களுக்கு மிக தனித்துவமானது. இப்போது அதை தவறவிட்டால் மீண்டும் அதை பார்க்க முடியாது அப்படின்னு அந்த வாசகம் இருந்தது. அதாவது இந்த நிமிடம் என்பது மட்டுமே நமக்கானது என அந்த பூனை அர்த்தத்தோடு எழுதியிருந்தது. அந்த பூனையோட வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் கூர்மையாக ஆமைக்கு தனக்குள் சில உணர்தலும் சில புரிதலும் ஏற்பட ஆரம்பித்த உடனேயே அதோட கண்கள்லேருந்து கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. தன்னோட வாழ்க்கையில் நான் இந்த மாதிரி ஒரு கோணத்தில் இத்தனை வருஷமாக இங்கே இருந்த எந்த ஒரு நிமிஷத்தையும் நான் பார்த்ததே இல்லை, நான் பார்க்க விரும்பியதும் இல்லை. இந்த நிமிஷம் கடந்தால் போதும், ஒருவேளை வரக்கூடிய அடுத்த நிமிஷம் எனக்கான நல்ல தருணங்களை கொண்டு வரும் அப்படின்னு நான் எதிர்பார்த்து ஒவ்வொரு நிமிடத்தையும் என் வாழ்நாட்களையும் நான் கடத்தி கொண்டு தான் இருந்தேன். ஆனால் அந்த ஒரு நிகழ்வு எனக்கு நிகழவே இல்லை. ஏன் இப்போது எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. பல வருடமாக இங்கே வாழ்கிற நான் 100க்கும் அதிகமான கோடைகளையும் இலையுதிர் காலத்தையும் இந்த நட்சத்திரம் கொண்ட வானத்தையும் இந்த பழைய கோவில் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் ஒரு முறை கூட என் காலின் கீழே இருக்கும் இந்த சின்னஞ்சிறிய பூவையோ புல்லையோ இந்த பனியையோ நான் உணர்வுபூர்வமாக பார்த்து வாழ்ந்ததே இல்லை. ஆனால் நீ சொன்ன இந்த நிமிஷம் அதை நான் உணர ஆரம்பிக்கிறேன். இன்னும் ஏன் நான் தாமதிக்கணும் என்ன அப்படின்னு சொன்ன அந்த வயதான ஆமை அந்த அழகான புல்வெளியில் இருந்த மற்ற இயற்கை மலர்களையும் அது முதன்முறையாக பூனை சொன்ன பார்வையில் உற்று நோக்க ஆரம்பித்தது, அனுபவிக்க ஆரம்பித்தது. எப்போவுமே நம்ம நாளை என்று கையில் இருக்க எல்லாத்தையும் தான் தொலைச்சிட்றோம். இந்த நிமிஷம் நம்ம வாழ்வில் நிகழ்கிற யாவுமே திரும்பவும் நமக்கு நிகழ வாய்ப்பு உண்டான்னு கேட்டால் சர்வ நிச்சயமாக கிடையாது. ஏன்னா வாழ்க்கை அப்படித்தான். என்ன இந்த நிமிஷம் நிகழுதோ அதை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கடந்து போக வேண்டும். நல்லது கெட்டது என்பது நம் பார்வையில் மட்டுமே தானே இருக்குது. இது சரியில்லைன்னு நினைக்கிற விஷயம் நாம் நாளைக்கே இதுதான் சரி அப்படின்னு நம்மளே நினைப்போம். எது தேவையானதோ அது தானாகவே இந்த வாழ்வும் நமக்கு மாற்றி கொடுக்கும், நமக்கு பிடிச்ச விஷயமாக. அந்த வயதான ஆமையும் அது தன் புது நம்பிக்கையுடனே நிம்மதியாக நகர்வதை பார்த்து தானும் தன் பயணத்தை வேறு திசையில் அந்த பூனை தொடங்கியது. ஆனால் பூனைக்குள்ளும் சில மாற்றங்கள் தன்னை அறியாமையே நிகழ்ந்து விட்டதை அது உணர ஆரம்பித்தது. தன்னோட இத்தனை வருட வாழ்வில் தனக்காக மட்டுமே வாழ்ந்து கொண்டிருந்தது. தன்னை மட்டுமே அது மையமாக கொண்டு வாழ்ந்து எந்த நிறைவும் கிடைக்காம தான் அந்த பைன் மரத்தை தேடி போக ஆரம்பித்தது. இந்த பயணத்தில் தான் சந்தித்த காகம், குரங்கு, முயல், ஆமை இவங்க மூலம் அடுத்தவங்களோட வாழ்வில் நம்மளால் ஒரு சின்ன மாற்றங்களோ உதவியோ செய்ய முடிஞ்சால் அது எத்தனை பெரிய மாயாஜாலமாக மாறுது அடுத்தவங்களுக்கும் நமக்கும் அப்படின்றத அது உணர ஆரம்பித்தது. தான் யாருங்கிறத இந்த பயணம் மூலம் அது சிறிதாக உணர ஆரம்பித்தது. சிறு பயணம் என்பது என்னவோ நமக்கு என்ன செஞ்சிட போகுது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இதுதான் பதில். உங்களுக்கு இந்த சிறு பயணம் காட்டிவிடும். மீண்டும் பயணம் செய்யுங்க. யார் என்ன கண்டுபிடிங்க. அதாவது நீங்கள் யாருன்னு கண்டுபிடிங்க. வழியில் நீங்கள் சந்திக்கக்கூடிய சின்ன சின்ன நிகழ்வுகளும் சந்தோஷங்களையும் பொக்கிஷமாக அந்த வாழ்க்கைக்கு சேர்த்து வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்தடுத்த பயணங்களில் இந்த பூனை பலசாலியான சில மிருகங்களிடம் சிக்கி என்ன ஆனது, அதோட பயன்மரத்தை அது கண்டுபிடிச்சதா அப்படின்னு பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.